இன்றைய முக்கிய செய்திகள். அகத்திக்கீரை உடல் சூட்டை குறைக்கும், வயிற்றுப் புண்கள் மற்றும் அல்சர்களை ஆற்றும், கண் குளிர்ச்சியைத் தரும், மலச்சிக்கலை போக்கும், செரிமானத்தை மேம்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் சரும ஆரோக்கியத்தை ஆதரிக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இது உயிரணு சவ்வுகளை பாதுகாக்கிறது. தமிழ்நாட்டை உலுக்கிய வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. போரூர் அருகே 6 வயது சிறுமியை வன்கொடுமை செய்து எரித்து கொலை செய்த வழக்கில் குற்றவாளி தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்து வழக்கில் இருந்தும் விடுதலை செய்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. 2017 இல் வன்கொடுமை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த அவர் தனது தாயையும் கொடூரமாக கொலை செய்தார். பின்னர் தந்தை பிறர் சாட்சியாக மாறியதால் இந்த வழக்கிலும் விடுதலையானார். குழந்தைகள் பாதுகாப்பு வரலாற்றில் இன்று ஒரு கருப்பு நாள். குழந்தைகள்தான் வாழும் தெய்வங்கள். அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த மனித மிருகத்துக்கு கூட தண்டனை பெற்றுத்தர முடியவில்லை என்றால் நமது சட்ட செயலாக்க அமைப்பும் வழக்கு நடத்துவதற்கான கட்டமைப்பும் எந்த அளவு பலவீனமாக உள்ளன என்பதை புரிந்து கொள்ளலாம். 6 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற தஷ்வந்த் விடுதலை செய்யப்பட்டது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. அனுமதியின்றி ஜல்லி கற்கள் கடத்தி வந்த வாகனம் பறிமுதல். கிருஷ்ணகிரி மாவட்டம் 08. 2025 பர்கூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஜெகதேவி கிராமத்தில் வருவாய் வட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் கிராம நிர்வாக அலுவலர் வாகன தணிக்கை செய்தபோது அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்திய சோதனை செய்ததில் வாகனத்தின் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடிவிட்டார். வாகனத்தை சோதனை செய்ததில் அனுமதியின்றி கடத்தப்பட்ட சுமார் 4 யூனிட் ஜல்லி கற்கள் இருந்தது. ஜல்லி கற்கள் கடத்திய வாகனத்தை பறிமுதல் செய்து பர்கூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் இன்று 08. 2025 தேதி காலை 10 மணி முதல் 2 மணி வரை தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு மகேஸ்வரன் பி. கோங் அவர்களின் தலைமையில் பொதுமக்களின் குறை தீர்க்கும் முகாம் பெட்டிகன் மேளா நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள், மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு திரு ஸ்ரீதரன் அவர்கள், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். இப்பெட்டிகன் மேளாவில் பொதுமக்களால் வழங்கப்பட்ட 71 மனுக்கள் மீது விசாரணை செய்யப்பட்டு 71 மனுக்களுக்கும் தீர்வு காணப்பட்டது. மேலும் இன்று புதிதாக 81 மனுக்கள் பெறப்பட்டன. பள்ளி மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. காஞ்சிபுரம் குன்னத்துறை சார்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் வெங்கடேசன் 16 வகுப்புக்கு வந்தபோது வகுப்பறையில் கடந்த திங்கட்கிழமை மயங்கி விழுந்தார். அவரை அப்பள்ளி ஆசிரியர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மாணவர் உயிரிழந்தார். இது சம்பந்தமாக குன்னத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.